நீ குடியில. நீங்க குடிங்க, நான் கடையில் வாங்கிக்கிறேன். சரி இப்போ வாங்கிக்க. கனி, எவ்வளவு நேரம் தாமா அழுதுகிட்டே இருப்ப? மைனி, நாம இப்ப எங்கதான் மைனி போறோம்? ஏம்ல, பழனிக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு போறோம்ல. அப்ப நம்ம ஊருக்கு நாம திரும்ப வரவே மாட்டோமாண்ணே? அக்காவெல்லாம் இனிமே பார்க்கவே முடியாதா? ஏம்ல, அவங்க நல்லதுக்கு தாம்ல இதெல்லாம் செய்தோம். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிக்கிடும். நீதான் உன் மனசை தேத்திக்கணும். தைரியமா இரு. இல்ல, என் மனசே ஆறல. சூடாமணி என் கண்ணுக்குள்ளே இருக்கல. எந்த சூடாமணியை சொல்லுத? வேற எந்த சூடாமணி? எனக்கு 2 சூடாமணி ஒண்ணுதான்ல. மாமா, இது நாங்க ஆசைப்பட்டு எடுத்த முடிவில்லை. உங்களுக்கு புரியலையா மாமா? ப்ளீஸ் மனசை தேத்திக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒதுங்கிதான் இருக்கணும். என்ன மொத்தா அந்த முருகையா நம்ம குடும்பத்தை இப்படி பாடாப்படுத்துறானே தெரியலையே. எப்போ நீ அழதா இருந்தா உனக்குள்ளேயே அழுதுக்க. தங்கச்சிங்களுக்கு போன போட்டு புலம்பி விட்டுறாத. ஆமல, பிள்ளைகள்கிட்ட பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. என்னல சமூகத்தை காணும். நிச்சயம் உங்க 2 பேருக்கும் தெரியாம அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்ல போகுதியா இல்லையா? அண்ணா, அண்ணா, என் புள்ளைய காணும்னு பெத்த வயிறு பார்த்து எரியுதுன்னு. இப்ப அண்ணன் எங்க இருக்குன்னு சொல்ல போகுதீங்களா இல்லையா? ஐயோ அதான் மன்னிச்சுக்காதா, நான் உண்மையை சொல்லிடுதேன். மாப்பிள்ள சார் வாழ் சண்முகம் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போயிட்டான். ஆனா அவனோட புது நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் வேணா தரேன், நீங்க வேணா அவன்கிட்ட பேசி பாக்குறீங்களா? ஆமா மாமா, அண்ணன் இந்த நம்பரை யார்கிட்டயும் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சமயத்துல அண்ணன் இருந்தாதான் இங்க எல்லாமே சரியா இருக்கும். அண்ணாச்சி, நீங்க நம்பர் கொடுங்க அண்ணாச்சி. சரி, இவ்வளவு நடந்திருக்கு. முதல்ல உனக்கு போன போடு. இருக்கல இப்ப எதுக்குல அவனுக்கு கால் போடணும்? வேண்டாலே, அவரு கூப்பிட்டா உடனே திரும்ப வந்து நின்னுடுவாங்க. உடம்புடி ஒரு பேச்செல்லாம் கேட்காத. வெட்டிக்கலி, முதல்ல போன போட்டு பேசு. சரிங்க மாமா. என்னாச்சு? இல்ல மாமா, ஒரு மாதிரி லைன் போல மாமா. இருல, ஒரு தடவை நான் ட்ரை பண்றேன். ஸ்பீக்கர்ல போடுதேன். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஏல, வண்டிய ஓட்ட வந்தவன் அவனை தூங்க வச்சுட்டு நீ வண்டியை ஓட்டிட்டு இருக்க. பாரு எப்படி குறைச்ச விடுறான்னு. நிம்மதியா ஒரு மனுஷன் தூங்க முடியுதா? இப்போ அவன் 2 நாள் உறங்காம வந்திருக்கான். அவன் எப்படி கார் ஓட்ட விட்டுறது? கொண்டு போய் எங்கேயாச்சும் லாரி கடியில விட்டான்டா. ஓ, அது வேறையா? அதான் நான் ஓட்டுறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டேன். தெளிவானதுக்கு அப்புறம் ஓட்டினா போதும் அவன். அப்ப சார் தூங்கட்டும். என்னல நீ அப்படி பார்க்க? ஏதாச்சும் கேட்கணுமா? டேய், உன்னை நான் திரும்பவும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். ஒன் லாஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணு. கேளு. உன் தங்கச்சிங்களை பார்க்காம நீ அப்படியே இருந்துருவியா? கஷ்டம்தான்ல, ஆனா அவளுக்கு சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்காக என்ன வேணா செய்வான் அந்த சம்பவம். உன் தங்கச்சிங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்காங்கடா. நானும் தாம்ல கொடுத்து வச்சவன். இல்லை, நம்ம புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சு.
அங்க என்ன நடக்குதுன்ட்டு வெட்டிக்கிளி பயலுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போமா? டேய் இன்னும் பழனி கூட தாண்டல அதுக்குள்ள ஃபோன் பண்ணலாமான்னு கேக்குற. சரி ஃபோன் ஆன் பண்ணி. நீ தான் ஆன் பண்ண. சாரி. என்னல இம்புட்டு மெசேஜ் வந்திருக்கு? கொஞ்சம் இரு பாக்குறேன். டேய் என்னடா வெட்டுக்கிளி இவ்ளோ மிஸ்ட் கால் கொடுத்திருக்கான்? ஐயோ ஓ மை காட், உடன்குடி என்ன ஒரு 12 வாட்டி ஃபோன் பண்ணிருக்காரு. இல்லை மெசேஜ் மேல மெசேஜ். ஐயோ இல்லை இத்தனை தடவை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல்ல போன் அடிச்சு என்னன்னு கேளு. கேக்குறேன். ஸ்பீக்கர்ல போடு. இல்ல போன் எடுக்கல. மாமா மாமா அண்ணன் தான் கால் பண்ணது மாமா. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. பேசுற மாமா. அண்ணே அண்ணே கேக்குதானே? இல்லை நான் தான் பேசுறேன். என்னல இம்புட்டு தடவை போன் அடிச்சிருக்கேன், என்ன விஷயம்? அண்ணே அது அண்ணா அண்ணா இல்லை என்னல ஆச்சு? என்னதா அண்ணா நம்ம சூடமணி யாரும் கடத்திட்டாவோண்ண. என்னத்த சொல்லுத? குழந்தை காணுமா? இல்ல என்ன என்ன சொல்லுதா? என் புள்ளைய நேத்து நைட் யாரும் தூக்கிட்டு போயிட்டாவோண்ண. என்ன யாருன்னே தெரியலண்ணா, நீ கொஞ்சம்